இன்றைக்கி நம்ம உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு சூப்பரான ஜூஸ் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஜூஸ் செய்கிறதுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய பீட்ரூட், கேரட், தேங்காய் இருந்தால் போதுங்க. இந்த ஜூஸ் உடலுக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாகவும் குடிக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். வளர்ந்து வர குழந்தைகளுக்கு இந்த ஜூஸை நீங்கள் டெய்லி கொடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சம்மே டிலைட். இப்போ இந்த ஜூஸ் செய்கிறதுக்காக 4 பீட்ரூட் நான் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பீட்ரூட்டாக இருந்ததுனால 4 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 2 பீட்ரூட் எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 கேரட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பீட்ரூட், கேரட்டோட அளவை கூடுதலாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்க பீட்ரூட், கேரட்டுக்கு 3 கிளாஸ் அளவுக்கு ஜூஸ் தாராளமாக வரும். இப்போ இந்த பீட்ரூட்டு, கேரட்டெல்லாம் நல்லா கழுவிட்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பீட்ரூட், கேரட்டெல்லாம் நீங்கள் வீட்டில் சமைச்சு கொடுத்தீங்கன்னா சில பேர் அதை சாப்பிடாமல் ஒதுக்கி வச்சுருவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் டெய்லி ஜூஸாக போட்டு கொடுங்க. இது ரொம்பவே உடலுக்கு ஆரோக்கியமான ஜூஸாக இருக்கும். இப்போ பீட்ரூட் எல்லாம் தோல் நீக்கி எடுத்தாச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா கேரட்டை இந்த மாதிரி முனிப்பகுதியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கேரட் நான் தோல் நீக்காமல் அப்படியே கழுவிட்டு தான் சேர்க்க போகிறேன். இப்போ தோல் நீக்கினதுக்கப்புறமா பீட்ரூட், கேரட்டை ஒரு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதில் மண், தூசி எதுவும் இருந்தால் கழுவும் போது அது சரியாக போயிடும். இப்போ ஒரு தட்டில் இந்த மாதிரி பீட்ரூட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கேரட்டையுமே அதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் அரைக்கும் போது நல்லா சீக்கிரமாகவே அரைப்பட்டு வந்துடும். வெறும் பீட்ரூட், கேரட்டை மட்டும் நீங்கள் அரைச்சிங்கன்னா அந்த ஜூஸ் கேறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இது கூடவே ஒரு சில பொருட்களை சேர்த்து நீங்கள் அரைச்சி குடிச்சு பாருங்கள். இந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ கேரட்டு, பீட்ரூட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். இது கூடவே 2 சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்து அதேமாரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் சேர்க்கும் போது ஜூஸ் நல்ல திக்காகவும் இருக்கும், குடிக்கும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி தேங்காயெல்லாம் சேர்த்து நீங்கள் அரைச்சி கொடுக்கும்போது இந்த ஜூஸ் குடிக்கையில் உங்களுக்கு வயிற்று புண்ணெல்லாம் ரொம்பவே சீக்கிரமாக சரியாயிரும். இப்போ இந்த ஜூஸில் இனிப்புக்காக நான் சர்க்கரை எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இதுக்காக பேரிச்சம்பழம் நான் சேர்த்துருக்கேன். விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த பேரிச்சம்பழத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தது எல்லாத்தையும் ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இந்த ஜூஸில் நீங்கள் தனியாக சர்க்கரை எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. அப்படி சர்க்கரை சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது இந்த ஜூஸில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கேரட்டு, பீட்ரூட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. இதுக்கப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார் மூடியை போட்டுட்டு இதை நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துருங்க. அரைக்கும் போது ஒரே நேரமாக மிக்ஸியை சுத்த விடாதீங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வடிகட்டுறதுக்காக கீழே ஒரு அகலமான பாத்திரம் வச்சுட்டு மேலே இந்த மாதிரி ஜல்லடை வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு பீட்ரூட்டை அப்படியே சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு கரண்டி போட்டு இந்த ஜூஸை நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. இப்படி கலந்து கொடுக்கும்போது சக்கையெல்லாம் உங்களுக்கு அப்படியே இந்த ஜல்லடையில் தங்கிடும். கீழே இந்த சாரெல்லாம் இறங்கிடும் பாருங்கள். பார்க்குறதுக்கே இந்த ஜூஸ் எந்த அளவுக்கு நல்ல கலராக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். தேங்காயெல்லாம் சேர்த்துருந்ததுனால இந்த ஜூஸ் நல்லா திக்காகவே ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. வளர்ந்து வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பீட்ரூட் ஜூஸ் செஞ்சு இதை டெய்லி நீங்கள் குடிக்க கொடுங்க. அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பாங்க. இப்போ இந்த பீட்ரூட் சக்கையெல்லாம் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா இப்படி அமுக்கி விட்டுருங்க. எல்லா சாருமே நல்லா கீழே இறங்கிருச்சு பாருங்கள். இந்த சக்கையை நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் வீட்டில் செடிகள்லாம் வளர்த்திங்கன்னா அந்த செடியில் சேர்த்திங்கன்னா இது ஒரு நல்ல உரமாக இருக்கும். இப்போ இந்த ஜூஸை ஒரு கரண்டி போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. சர்க்கரை எதுவும் சேர்க்குறதா இருந்தால் இந்த டயத்தில் நீங்கள் சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங்காக ஜில்லுன்னு கூட குடிக்கலாங்க. ஜில்லுன்னு குடிக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பீட்ரூட் ஜூஸ்லாம் குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா உடனே அரைச்சி ஃப்ரெஷ்ஷாகவே கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.